இந்த மாரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இந்த நாள் வரை கொடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. நாங்கள் எதையும் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே அரசியல் ஆக்கக்கூடாது, எல்லாத்தையும் வந்து திசை திருப்பக்கூடாது, வேற மாரி பேசுவாங்கன்றனால தான் நாங்கள் அடக்கிட்டு இருந்தோம். புரியுதுங்களா? ஒரு வருஷத்துல 6 தடவை வேலைலாம் கொஞ்சம் ஓவர் தான். அப்போ ஏச்சு பாருங்க அந்த மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 20ஆம் தேதி ஜூன் நினைக்கிறேன் வந்து இந்த வருஷம் வந்து இது 6வது மாதம் வந்துருச்சு. இது வரைக்கும் சிரிமுடா மற்றும் அந்த சுற்றி இருக்கிற வட்டாரங்கள் சிரிமுடா, புக்கி கம்பெனி, கொத்த கம்பெனி மற்றும் பத்துலப்பான் இதை சார்ந்த இடத்துல இது 6வது தடவை வெள்ளை ஏறி இருக்குது. ஸோ நல்லவேளை நம்ம வந்து 4ஆம் மாதத்துலேருந்து போராடி சீட்டாங்கம்படியை நடத்தி பல வருடங்களாக தேங்கி கிடந்த வேலைகள் ஒன்று ஒன்றா இப்போ தான் மெருகேற்று கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. 2-3 வாரத்துக்கு முன்னால் இந்த குஞ்சி ஆயிரக்கட்டை வந்து தோண்டிட்டு அவ்வளோ பெரிய தீவை விட்டுட்டாங்க. அதையும் திருப்பி சண்டை போட்டு எங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டால் தான் இந்தமாரி நடக்குது. அது ரொம்ப கவலையான விஷயம் தான். அதே வேளையில் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து இல்லை இது வெள்ளம் வருது, வெள்ளம் போகுது, நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஜேபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2-3 வருட காலங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மீன்வாயில் இந்தமாரி காலகட்டத்தில், இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்தமாரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இந்த நாள் வரை கொடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. கொடுக்குறன்ற பெயரில் ஒரு 200-250 குறிப்பிட்ட சில பேருக்கு தான், முக்கான் ரீபு போன் ஆயிரக்கணக்கான பேர்லாம் கிடையாது. ரொம்ப குறிப்பிட்ட சில பேருக்கு தான் வந்து அந்த 100-200-250 கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு பத்தும்? ஸோ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த தடவை ஒரே விஷயம்தான். கண்டிப்பாக டானா பந்துவன், அதாவது நிவாரண நிதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து 10 மில்லியன் 30 மில்லியன் 100 மில்லியன் வரைக்கும் எலோகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜேபிஎஸ்க்கு நாங்கள் இதை செய்கிறோம், நாங்கள் அதை செய்கிறோம், கல்லூர் நோண்டுறோம், அதை நோண்டுறோம் சொல்லிட்டு எகெயின் அண்ட் எகெயின் அவங்களுக்கு தான் போகுதே ஒழிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது நாள் வரை எந்த ஒரு நிவாரண நிதியும் சரியாக கொடுக்கப்படவில்லை. இந்த முறை இந்த தடவை கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மிக விரைவில் போன தடவை ஆயிரக்குணிக்கு போன எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட ரீதியாக இங்கிருந்து பார்லிமெண்ட்டுக்கு நடந்து கொண்டு போயிட்டு இது பெரிய ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போகிறது ரொம்ப நாள் எடுக்காது. ஆனால் வி டோன்ட் மேக் திங்ஸ் அக்லி. நாங்கள் எதையும் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே அரசியல் ஆக்கக்கூடாது, எல்லாத்தையும் வந்து திசை திருப்பக்கூடாது, வேற மாரி பேசுவாங்கன்றனால தான் நாங்கள் அடக்கிட்டு இருந்தோம். பொறுமையாக இருக்கும், பொறுமை காத்துட்டு இருக்கோம் இந்த நாள் வரைக்கும். ஸோ இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அரைக்கூலாக இருக்கலாம், இல்லை ஒரு கேள்வியாக இருக்கலாம், இல்லை ஒரு அமரன் ஒரு வார்னிங்காக கூட வச்சுக்கோங்க. தயவு செய்து 7வது மாதம் இந்த மாதம் முடியறதுக்குள்ளார எகெயின் நாங்கள் சொல்கிறோம், தயவு செய்து நிவாரண நிதின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிதியை இந்த மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு போராட்டம் நடக்கும். இங்கிருந்து நடைப்பயணம் பார்லிமெண்ட் கொண்டு போவோம். போகிற வழியில் அங்கே போய்ட்டு கையை கொடுத்து அனுப்பிவிட்டு அமைதியாக வந்துருமோன்னு நினைக்காதீங்க. போன தடவையே இது அரசியலாக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து கண்ட்ரோலாக இருந்தோம் ஆயிரக்குணிகள் கூட. ஆனால் இந்த தடவை இது ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஒரு வருஷத்துல 6 தடவை வேலைலாம் கொஞ்சம் ஓவர் தான். அப்போ ஏச்சு பாருங்க அந்த மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் எங்களுடைய கோரிக்கை கிடையாது, இதுதான் எங்களுடைய கட்டளைன்னு சொல்ல முடியாது. இதுதான் நாங்கள் கேட்குற விஷயம். இதை கொடுத்தா எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக ரொம்ப சாதாரணமாக இருக்காது. இதை எங்களோட ஓனியாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.